மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், திரும்ப திரும்ப இதை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே தவிர இவ்வளவு நாள் விசாரணை நடந்த போதோ அல்லது அந்த விசாரணை குழுவின் முன்பாகவோ ஆவணங்கள் இருந்தால் ஏன் தராமல் இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயமாவது புரிகிறதா சார் ஒரு வழக்கறிஞராக உங்களுக்கு? முன்னாடிங்க மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை மாதிரி நேர்மையான காவல் அதிகாரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் சும்மா மேடை பேச்சு, பெண்கள் உள்ளத்தை தெரியுமா அப்படின்லாம் பேசாம எத்தனையோ விஷயத்துல அவங்களுக்காக இறங்கி பாடுபட்டு உண்மையாலுமே அவங்க பெண்களை காப்பாற்றிருக்கிறார் அப்படிங்கிற அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிக்கிறேங்க. 2Gல காத்திலேயே கொள்ளையடிச்ச ஒருத்தர் கூட தாங்க இந்த கோர்ட் வெளியே விட்டுச்சு. என்ன பண்ணலாம்? 2Gல 1,76,000 கோடி கொள்ளையடிச்சவர இல்ல நானும் உட்காந்துட்டே பார்த்தேன், எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு இப்ப அவர் நடந்துட்டு இருக்கு மேல் வழக்கு. அப்புறம் இதுதான் பழையதெல்லாம் சொல்லி சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். அந்த வழக்கை விசாரித்த ஓபி ஷைனி, நீங்க உங்களுக்கு தெரியும், நான் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை நான் நடத்தினேன். ஆனால் ஒரே ஒரு ஆதாரத்தை கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த சிபிஐயால் சமர்ப்பிக்க முடியவில்லை அப்படின்ட்டு ஒரு ஜட்மெண்ட்ல எழுதியிருக்காரு. நான் ஜட்மெண்ட்டை படிச்சிருக்கிறேன். நீங்க 1,76,000 கோடி நீங்க சொல்றீங்க. அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையாகி வெளியில வந்திருக்காரு. விடுதலையாகி இப்ப மேல் வழக்கு நடந்துட்டு இருக்குது. பாபர் மசூதி வழக்கில் எப்படி போதிய ஆதாரத்தை சிபிஐ கொடுக்க முடியவில்லை அப்படின்னு அத்வானி போன்றவர்கள் அதுல விடுதலை செய்யப்பட்டார்களோ அந்த மாதிரிதான் 2G வழக்குல கீழ் கோர்ட்ல ராஜா சிபிஐ கோர்ட்ல விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். கிருட்டினன் தன்னைத்தானே கழுத்தை வெட்டி கொண்டு செத்து விட்டாரா அப்படின்னு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கேட்டாங்க. திமுகவை சேர்ந்த அமைச்சர் கிருட்டினன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லீலாவதியுடைய படுகொலை தினகர ஆபீஸ்ல இவங்க பங்காளி சண்டையில அண்ணன் தம்பி சண்டையில உள்ள உயிரோட 3 ஊழியர்களை எரிச்சு கொண்டாங்களே, அதுலலாம் என்ன அப்படின்னு மேடத்துக்கிட்ட கேட்டவங்க எனக்கு ஏதோ பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க. அருமை சகோதரி எனக்கு வயசுல எனக்கு நிச்சயமா பெரியவங்களா இருப்பாங்க, அதனால அவங்க கொடுத்த பட்டத்துல பாராட்டுகளா ஏற்றுக்கிறேங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னாங்க, அவங்க சொன்னாங்க பாருங்க, பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. திரு பொள்ளாச்சி ஜெயராமனை பத்தியோ இல்ல திரு வேலுமணியை பத்தியோ எஃப்ஐஆர்லயோ தீர்ப்புலயோ அவங்க பேர் எதுவுமே குறிப்பிடாதப்ப யாருங்கிறத பத்தி குறிப்பிட்டிருக்கா? சரி இருங்க, அவர் பேசிட்டு குறிப்பிட்டிருக்கா? இல்ல இல்ல சகோதரி நாகரிகத்தை மேடம் அவரை கொஞ்சம் பேச விட்டுருங்க. நான் ஒரு வார்த்தை குறுக்க பேசுறேன். நீங்க பேசுறப்ப உங்க மேடை பேச்ச நானும் பேசாம கேட்டுட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என்ன பேச அளவு பண்ணுங்க. அப்ப எதுவுமே குறிப்பிடாதப்ப நேற்றைய விவாதத்துல கூட இந்த வேலுமணி பேரை குறிப்பிட்டாங்க, பொள்ளாச்சி ஜெயராமன் பேரை குறிப்பிட்டாங்கல்ல. ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தா நீங்க அப்பயே ஒரு இடையீட்டு பண்ண போட்டிருக்கலாம், இல்ல அப்பீலுக்கு போங்க. உங்களுக்கு எல்லா இதுலயும் தூக்கி பிடிக்கிற உங்களோட ஒரு வார பத்திரிகை இருப்பாரு நக்கீரன் பிரகாஷ், இல்ல அதுல வேலுமணியோட இது இருக்குது, இவரோட பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனை தண்டிக்கணுங்கிறாரு. நீங்க இதே மாதிரி பிரகாஷ்ங்கிறவர் தனி நபர். அவரை எல்லாம் எதுக்கு இப்படி இழுக்கணும்? அவர் அரசாங்கம் கிடையாதுல்ல சார். கண்ணியம் கிடையாதா? அந்த ஒரு கண்ணியமே இல்லாம பேசுறாரு. நீங்க கேட்டுட்டு நீங்க பேசுறதுக்கு நான் சொல்றேன், அந்த கண்ணியம் இல்லாம பேசுற தனிநபரை பற்றிய விவாதம் இல்ல இது. சரி சார், நீங்க பேச யாரு குறுக்கிடுறான்னு பாத்துக்கிட்டீங்களா? திமுகவோட தெரியும் தனிநபரை பற்றிய விவாதம் கொஞ்சம் விடுங்க. அவங்க மேடை பேச்ச நான் பேசுறப்ப மூச்சு கூட விட்டேன். என்ன பேச அளவு பண்ணி சொல்லுங்க. இது திமுகவோட மட்டமான ரசனை. எதிர்கருத்து கொண்டவங்களை பேச விடாம குறுக்கிடுறது. ரெண்டாவதுங்க, இவங்க என்ன கேட்டாங்க, அன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கு நடந்தப்ப இல்ல சிபிசிஐடி தமிழக போலீஸை நம்ப மாட்டோம், வேண்டும் வேண்டும் சிபிஐ வழக்கு வேண்டும்னு அன்னைக்கு சிபிஐக்கு தள்ளி விட்டவங்களும் இவங்க தான். டாஸ்மார்க்ல 39,000 கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு அமித்ஷா சொன்னாரு. அந்த வழக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட் நாங்க நம்ப மாட்டோம், வேற நீதிமன்றத்துக்கு மாத்துங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல போய் கொட்டு வாங்கிட்டு திரும்பி வந்ததும் இவங்கதான். அப்படிங்கிறப்ப இப்ப இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற போலீஸ் மேல அதிமுகவுக்கு நம்பிக்கை இல்ல. 6-8 அமாவாசை போன உடனே எடப்பாடி பழனிசாமி வருவாரு, உரிய அந்த திமுக சார்களை பூண்டோட உள்ள தள்ளுவார் அப்படிங்கறத சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிடுறேன் சார். 5 எஃப்ஐஆர் அந்த ஞானசேகரன் மேல இருக்குது. அவனை இத்தனை நாள் எப்படி அவன் சாதாரணமா வெளியில நடமாட்டான். இதுதான் திராவிட மாடல் போலீஸோட தான். இந்த வழக்குல முதல்ல விசாரிச்சுட்டு விடுவிக்கப்பட்டான். யார் இந்த சார்ந்த அதிமுக பெரிய அளவுல போராட்டத்தை கிளப்பின உடனே மீண்டும் கூப்பிட்டு அவன் கைது செய்யப்படுறான். ஏற்கனவே
சார் ராஜாராம் சார் சொன்ன மாதிரி 200 பவுனை கொள்ளையடிச்ச 5 எஃப்ஐஆர் உட்பட ஒரு கொலை குற்றவாளி ஒரு அமைச்சரோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தானே, அப்ப எங்கேயா போச்சு உங்க திராவிட மாடல் போலீஸ்? விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கும்போது ஒரு கமிஷனர், இஸ் நாட் ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அல்ல, ஒரு ஐபிஎஸ் படித்த ஒருத்தர் எப்படி சார் தலையிட்டு ஞானசேகரன் மட்டும்தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னதுதான் இந்த வழக்கோட ட்விஸ்ட். ஏன்னா அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த இது என்னது, இப்ப இந்த வழக்கு புதுசா மத்திய அரசு புது சட்டம் கொண்டு வந்தது இல்ல, அதுக்கப்புறம் ஏறத்தாழ 25 பாலியல் வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. எந்த மாநிலத்துல நீங்க சொல்ற ஊபி, மாப்பி, பீகார், அவங்க அங்க போயிருங்கல்ல, எங்கேயாவது எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குதா? ஏன்னா எஃப்ஐஆர் வேணும்னே லீக் பண்ணி அந்த பொண்ணோட அட்ரஸ், பேரு, முகவரி, பக்கத்து வீட்டுக்கார முகவரி எல்லாம் சொல்லி மத்தவங்க பாதிக்கப்பட்ட யாராவது வந்துடாதீங்க, அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு பொள்ளாச்சி மாதிரி திமுக ஆட்சியின் பொள்ளாச்சி வழக்கா அது மாறிடக்கூடாதுன்னு திட்டமிடப்பட்ட எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணின பத்திரிகையாளர்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, கூப்பிட்டு விசாரிச்சீங்க. அதுல அண்ணாமலை கூப்பிட்டு விசாரிக்கல, ஆனா அண்ணாமலை தான் வெளியிட்டார் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மாறான வடிகட்டின பொய்ய சகோதரி சொல்றாங்க. பத்திரிகையாளர்களோட செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது, இன்னும் அந்த செல்போன் திருப்பி தரப்படல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாம் சொன்னாங்கல்ல, மாசம் ஆகி போன மா சுப்பிரமணியன் அவர்களே, அந்த குற்றவாளியோடு ஏற்கனவே 5-8 எஃப்ஐஆர் வாங்கின 200 பவுனை கொள்ளையடிச்சவனோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு. துணை முதலமைச்சர் பாத்தீங்கன்னா டெய்லி பிரியாணி சாப்பிட்டாரு. முதலமைச்சரோட போய் கைக்குலுக்கி போட்டோ எடுத்துட்டாரு. இப்படி இவ்வளவும் பண்ணிட்டு அதிமுக மேல எப்படி ஒரு பொள்ளாச்சி வழக்குன்னு ஒரு கரும் புள்ளியா வந்ததோ, திமுக இது பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டு அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வந்து சொன்னா பெரிய கெட்ட பேர் ஆயிருமே திட்டமிட்டு பல திமுக சார்புகளை காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு திமுக குற்றவாளி தண்டிக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கிறதுதான் என்னுடைய வாதம். திரும்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடி கண்காணிப்பு இருந்ததுனாலதான் இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து முடிக்கப்பட்டது. ஆனால் போலீஸ் எஃப்ஐஆர் போதிய இதை குறிப்பிடாம பல திமுக சார்களை மறைத்தது. 2026 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நிச்சயம், திமுக விஐபி சார்களுக்கு ஜெயில் நிச்சயம்.